ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் நான் டூர் போயிட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு 1 மாதம் ஆச்சு. அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆனால் அதுக்கு வேலை பார்க்க தான் கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறோம். என்னம்மா இன்றைக்கி செய்ய போகிறோம்? கொள்ளு பொடி செய்ய போகிறேன். சரி சரி சரி, வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சரி, எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்க போல இருக்கு. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. ஓகே, சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கொள்ளு போட்டுக்கலாம். நான் 1 கப்பு போட்டிருக்கேன், சின்ன கப்பில். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ரொம்பவும் தூக்கி வைக்க வேணாம், ஏன்னா தீஞ்சு போயிடும். எண்ணெய் இல்லாமையும் வறுக்கலாம். இந்த பெருங்காயம் வறுபடுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வறுத்துக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்குவோம். இப்போ தோல் உளுந்து போட்டுக்குவோம். கொள்ளு எடுத்து அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு. தோல் கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் தெரியாது, வாசம் வரும், உளுந்து வாசம். அப்போ எடுத்துருங்க. இன்னும் வறுபட்டு போச்சு. இப்போ 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் போட்டுட்டு மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா தான் போடுவேன். லேசாக வறுத்தா போதும், ஏன்னா தீஞ்சு போச்சுன்னா கசக்கும். ஒரு செத்தை போட்டு வறுத்தாலே போதும். சரி சரி, அந்த ஹீட்டே போதும். ஆமாம், போதும். இதையும் போட்டுடலாம். அதில் பூண்டு ஒரு 5-6 பல்லு தோலோடே போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ வறுக்கிறதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சிருவோம். A few moments later. இது ஆறிடுச்சு. இப்போ பொடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணுன்னா போதும். நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதில் டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம். கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், பாய். சூப்பராக இருக்கும். அது நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.